இன்னைக்கான மகாநதி எபிசோட்ல நம்ம காவேரிக்கு பழசு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர மாரி இருக்குதுங்க. ஆமாங்க. என்ன ஏதுன்னு பார்க்க உடனே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம தாத்தாவும், விஜயும் தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா வந்து கேட்காரு, "என்னப்பா அம்மு தூங்கிட்டாளா?" அப்படிங்கும்போது, "ஆமா தாத்தா தூங்கிட்டா" அப்படிங்கும்போது, "நல்ல வேளைப்பா இன்னைக்கு நம்ம காவேரி இங்க தங்க வச்சது ரொம்பவே நல்லதா போச்சு. நல்ல வேளை." அப்ப நம்ம அம்மு வந்து பயத்துல அழும்போது, காவேரி இருந்தனால அவள சமாதானப்படுத்த முடிஞ்சுச்சு. காவேரி மட்டும் இங்க இல்லைன்னா, நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லுதாரு. "என்னதான் இருந்தாலும் அம்மா அம்மா தானே" அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லும்போது, விஜய் சொல்றான், "அண்ணே இப்படிப்பட்ட அம்மாவையும் குழந்தையும் தான் தாத்தா நீங்க ஏதேதோ காரணம் சொல்லி பிரிச்சிட்டீங்க." அப்படிங்கும்போது, உடனே தாத்தா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு. "எங்கள மன்னிச்சிருப்பா. நாங்க எல்லாமே உன் நல்லதுக்காக தான் பண்ணோம். பாரு இவ்வளோ நாள் எந்தவித பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. குழந்தை அழகா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஆனா காவேரி நம்ம லைஃப்ல மறுபடியும் வந்ததும் பிரச்சனையும் வந்துருச்சு பார்த்தியா? இதுலேருந்துலாம் உங்கள காப்பாத்துறதுக்காக தான்ப்பா இப்படி பண்ணோம். ஆனா இனிமேல் இந்த மாரி நாங்க பண்ண மாட்டோம்ப்பா. எப்படியாவது உன்னையும் காவேரியும் சேர்த்து வச்சு, நீ உன் குடும்பமா உன் மனைவி, நீ உன் குழந்தைன்னு சொல்லி சந்தோஷமா வாழ்றத நான் பார்த்துட்டு தான்ப்பா நான் கண்ண மூடுவேன்." அப்படின்னு சொல்லி தாத்தா ரொம்ப உருக்கமா பேசுறாரு. உடனே விஜயும், "சரி தாத்தா நீங்க கவலைப்படாதீங்க. போய் தூங்குங்க." அப்படின்னோடனே சரிப்பான்னு சொல்லிட்டு அவர் போயிருந்தாரு. உடனே விஜய் வந்து பார்க்கான். ரூம்ல நம்ம காவேரியும் அம்முவும் தூங்கிட்டு இருக்காங்க. உடனே பார்த்துட்டு நினைக்கான், தாத்தா சொன்னது சரிதான். நீங்க 2 பேரும் அம்மா, பொண்ணுங்கிறது தெரியாமலே இவ்வளோ தூரத்துக்கு பாசமா இருக்கீங்களே! உங்களுக்கு சீக்கிரமே அந்த உண்மை தெரியணும். எல்லாம் சரியாகணும். இதே மாரி லைஃப் லாங் நீ அம்மு பக்கத்திலேயே இருக்கணும் காவேரி. நம்ம எல்லாமே சரியாகணும் அப்படின்னு சொல்லி மனசுல நினைக்கான். அப்புறம் மறுநாள் ஆயிருது. மறுநாள் ஆனவுடனே சரின்னு சொல்லிட்டு காவேரி, "சரிங்க தாத்தா நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. இப்போ போனா தான் ஸ்கூல் கிளம்ப முடியும்னு" சொல்லிட்டு அவ கிளம்புறா. உடனே விஜய்க்கு வந்து, "நீ கொண்டு போய் விட்டுருப்பா" அப்படிங்கும்போது, சரி தாத்தான்னு சொல்லி விஜய் கூட்டிட்டு போறான். அப்போ கார்ல போயிட்டுருக்கும்போது நம்ம காவேரி கேட்கா, "சார் உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் என்னதான் பிரச்சனை? ஏன் அவங்கள நீங்க பிரிஞ்சிருக்கீங்க?" அப்படிங்கும்போது, உடனே அவன் ஒண்ணுமே சொல்லாம ஒரு மாதிரி இருக்கான். உடனே, "உங்களோடது லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா சார்?" அப்படிங்கும்போது அவன் யோசிக்கான். உடனே சரி சொல்லுவோன்னு சொல்லிட்டு, எங்களோடது கான்ட்ராக்ட் மேரேஜ்" அப்படின்னு சொல்லி சொல்றான். "எது கான்ட்ராக்ட் மேரேஜா?" அப்படிங்கும்போது, "ஆமா. அதாவது ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் ஆச்சு. அதுலேருந்து எனக்கு காதல், கல்யாணங்கிறதுலலாம் நம்பிக்கையே இல்ல. ஆனா எங்க வீட்ல விடுற மாரி தெரியல. தாத்தாவும், பாட்டியும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கலங்கும்போது அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தாங்க. அவங்களுக்காகவாது ஏதாவது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு, நான் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணேன். அப்பதான் அவள தான் நான் பண்ணேன்." அப்படிங்கும்போது, "அது எப்படி சார்?" அப்படிங்கும்போது, "ஆமா. அது என்னன்னா, அப்போ அவளுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு. அப்போ அவளுக்கு பணத் தேவை ஏற்பட்டனால, அந்த மாரி ஒரு அக்ரீமெண்ட் போட்டு நாங்க கல்யாணம் பண்ற மாரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு." அப்படிங்கும்போது, உடனே காவேரி சொல்றா, "சார் சார் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க கதை சொல்றதுக்கு முன்னாடி உங்க ஒய்ஃபோட ஃபோட்டோ காமிங்க." அப்படின்னு சொல்லி கேட்கான். உடனே இவன், "என்ன என்ன மிஸ் திடீர்னு ஏன் கேட்கீங்க?" அப்படிங்கும்போது, "இல்ல சார், உங்கள எனக்கு தெரியும். உங்க ஒய்ஃபை யாருன்னு தெரியாதுல்ல. நான் உங்க ஃபோட்டோ பார்த்தேன்னா, நீங்க கதை சொல்லும்போது நான் அப்படியே கனவுல அப்படியே நீங்க சொல்றத நான் அப்படியே இமேஜின் பண்ணிக்கிட்டே வருவேன்ல." அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. "அதுக்கு தான் நான் கேட்கேன். ஃபோட்டோ காமிங்க." அப்படிங்க. உடனே, "ஃபோட்டோவா? ஃபோட்டோ இப்ப என்ட்ட இல்லையே." அப்படின்னு சொல்லி சொல்றான். "என்ன சார்?" அப்படிங்கும்போது, ஆ உடனே, "நீங்க வேணா என் ஒய்ஃப் இடத்துல உங்கள வச்சு இமேஜின் பண்ணிக்கோங்க." அப்படின்னு சொல்லி சொல்றான். என்ன சொல்றீங்க?" அப்படிங்கும்போது, "இல்ல மிஸ் நீங்க அப்படி சொன்னீங்கன்னா, உங்களுக்கு கதையில நல்லா இன்வால்வ் ஆகி, அப்படியே கதைய நல்லா கவனிக்க நல்லாருக்கும்ல. அதுக்காக தான் சொன்னேன்." அப்படிங்கும்போது, "ம் சரி அப்ப சொல்லுங்க." அப்படிங்கும்போது, உடனே நம்ம விஜய் வந்து சொல்றான். உடனே அவள ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது, அந்த பசுபதி வந்தது, ஃபைட் நடந்தது, அது எல்லாத்தையும் கதையா சொல்லுதாம். இது எல்லாத்தையும் அவ கேட்டுட்டு வரா. கேட்டு வரையிலயே அவளுக்கு இது எல்லாமே, இதுக்கு முந்தி இது எல்லாமே நிஜத்துல நடந்த மாதிரியே இருக்கே, கதை மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கா. இதோட இந்த சீன் முடியுதுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்க நம்ம மிஸ்ஸஸ் ஆதி சீரியல் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் பாய்.